அவுத்துல போறியா இல்லையா? இவனுங்களா வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்றீங்களா? அவுத்து விடுறா. ஐயா டேய் முட்டி போட வச்சா நீ இப்படிதான் பேசினு இருப்பியா? உன்னெல்லாம் தம்பி ஏன் இப்படி பண்றீங்க? என் பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அம்மா அது உன் புள்ளைகிட்ட சொல்லுமா. ஒழுங்கு மரியாதை இருக்கு சொல்லு. அவனுக்கு சும்மா மிரட்டிட்டு இருக்கானுங்கம்மா. அவுத்துல போறியா இல்லையா? அவுத்து விடுறா. டேய் இதுக்கு மேல பேச மாட்டேன். அருவா எடுத்து தொண்டையில ஒரு கோடை போட்டு போயிட்டே இருப்ப பாத்துக்க. ஏங்க அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு இருக்கான். கோவத்தினால உசுர ஓட்டுற போறான். அன்பு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ப்ளீஸ் டா. சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணலங்க. நாங்களே இந்த இடத்துக்கு புதுசு. உங்க அப்பாவை இதுக்கு முன்னாடி எங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்தவருக்கு நாங்க ஏன் இப்படி மருந்து கலந்து கொடுக்க போறோம்? அவருக்கும் எங்களுக்கும் என்ன பகை இருக்கு? எதுக்காக நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நாங்க நம்பிட்டோம் நினைச்சியா? இல்ல அதை நம்பி உங்களை விட்டுறோம்னு நினைச்சியா? ஏய் என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நல்லவ மாதிரி நடிச்சு பார்த்தேன், அப்புறம் சத்தம் போட்டு கத்துன, அப்புறம் கோவப்பட்ட, இப்ப எதுவுமே நடக்கலனதுமே கால்ல விழுந்து கெஞ்சிரியா? என்ன நீ விதவிதமா ஆக்ட் கொடுத்தா நாங்க ஏமாந்து போய் உங்களை விட்டுருவோமோ? அண்ணே இது ரொம்ப ரொம்ப அநியாயம். நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க தேவையில்லாம உங்க வீட்டு கல்யாணத்தை கெடுக்கவோ இல்ல உங்க அப்பாவை கொல்லணும்னு அவங்க நினைப்பாங்களா சொல்லுங்க? அவங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தியும் சக்தி வேலையாவை பத்தியும் தெரியாம இருக்குமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க.